ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்க்கணும். நம்ம வெங்காயம் சேர்க்கும்போது கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். ரெண்டையும் நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணுங்க. வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணுங்க. இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க. வெடித்ததுக்கப்புறமா தான் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணணும். வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து போட்ட அடுத்த செகண்டே வந்து கருகிரும். அதனால் டக்குன்னு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தோடையே நம்ம கருவேப்பிலை ஒரு கொத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஆல் பட்டன் கிளிக் பண்ண மாட்டேறீங்க. ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வரும் நான் போடுற எல்லா வீடியோவும். இப்போ இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கணும். இது காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாய் சேர்க்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகா வந்து எவ்வளோ காரம்னு தெரியாது. அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. எவ்வளோ சாப்பாடு தாளிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இதையும் நான் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுக்கப்புறமா சாப்பாடு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலரி விடணுங்க. இப்போது லெமன் வந்து நான் புழிஞ்சு வச்சுருக்கேங்க. 3 லெமன். ஓகேங்களா. இப்போது சாப்பாடுக்கு கிளற அளவுக்கு தேவையான அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கலாம். பொடி உப்பு அப்படின்னா சால்ட்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த தூள் உப்புன்னு சொல்லுவாங்க ஒரு சில பக்கம். இப்போ அந்த லெமனை வந்து ஒரு டம்ளரில் புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் லெமனோட புளிப்பு தன்மைக்காக. எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு.
இந்த அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. தேங்க்யூ, பாய் பாய். வாங்க சாப்பிட்லாம்.